இந்த திருச்செந்தூர் முருகனின் கோபுர தரிசனம் உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. யாரோ ஒருவருக்காக உன்னை ஒதுக்கி நிராகரித்தவரின் நிலையை பற்றி தான் சொல்ல போகிறேன். உன் வாழ்க்கை இழந்து விட்டது போல் நீ நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே அவர்கள் உனக்கு செய்த துரோகமும் அவமானத்தையும் நினைத்து கூனி குறுகி எங்கே தலை குனிந்து விடக்கூடாது என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த இடத்திலே அங்கு ஒன்றுமில்லாதவனாய் இப்பொழுது நின்று கொண்டு இருக்கின்றேனே. இன்னுமாய் நீ என்னை கண்கொண்டு பார்க்கவில்லை? நான் மலையேற்றத்தை காண துடித்து கொண்டு இருக்கின்றேன். கரடு முரடான பாதையை ஏறிக்கொண்டு இருக்கும் வேளையிலே ஏற்றத்தை எப்பொழுது காண போகிறேன்? அந்த ஏற்றமானது எனக்கு ஏற்ற சூழ்நிலையாக இருக்குமா? அந்த ஏற்றமானது எனக்கு ஏற்ற நிலையானதாக இருக்குமா என்று நீ உன் மனம் பரிதவித்து கொண்டும் உன் மனதில் பதற்றமடைந்து கொண்டும் இருந்தாய். நான் உன்னை கைவிடவும் மாட்டேன். யாரிடமும் கையேந்த நிலையும் உனக்கு உருவாக்கப் போவதில்லை. அதனால தான் நீ என்னை மட்டுமே, இந்த முருகனை மட்டுமே நம்பிக்கொண்டு இருக்கின்றாய். உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. நீ என்னிடம் எதை நினைத்து வந்து கண்ணீர் வடித்தாயோ இதற்கு மேல் முடியவே முடியாது ஐயனே முருகனே என்று ஏங்கி தவித்தாயோ அதையே உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்லமே. உனக்கான இறுதி வாய்ப்பு தருவதோடு மட்டுமல்லாமல் அந்த அற்புதத்தையும் நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த ஐயன் முருகன் இந்த அருள் புரிந்து விட்டேன். உனக்கு ஆசையும் வழங்கிவிட்டேன். இன்று இரவுக்குள் உன் ஆசைகள் நிறைவேறத்தான் போகிறது. உன் கவலைகளின் கஷ்டங்களை மாற்றி உன்னை மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு அழைத்து செல்ல இந்த அப்பன் முருகன் வேலோடு வந்து இருக்கும் போது உன்னை சுற்றி நடக்கும் வினைகளுக்கு இனி இடம் கொடுக்க போவதே கிடையாது. நான் உன்னிடம் என்ன கேட்கப் போகிறேன் தெரியுமா? உன் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு விலையுயர்ந்த பொன்னும் பொருளும் ஆடம்பர பொருட்களும் கிடையாது. ஆடம்பரமான நைவேத்தியம் கிடையாது. உன் உள்ள முருகி முருகா முருகா என்று சொல்லும் அந்த வார்த்தைக்குத்தான் நான் அர்த்தத்தை கொடுக்க போகிறேன். முழு அன்போடும் பக்தியோடும் என்னை வணங்கும் என் பிள்ளைக்கு நான் கொடுக்க போகும் வெகுமதியானது அளவில்லாததாக இருக்க போகிறது. அந்த வெற்றியின் தருணத்தை நீ கொண்டாட போகும் நேரத்திற்கும் காலத்திற்கும் வந்து விட்டாய் என் பிள்ளையே. யார் எப்படிப்பட்டவர் என்ற நிலையை உணர்ந்து கொள்வது இந்த இடைப்பட்ட காலத்தை உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். இந்த காலகட்டத்தின் அறிதலும் புரிதலும் உனக்கு தேவையானது என்பதை இந்த காலம் கடந்து வந்த பிறகுத்தான் நீ உணர்ந்து கொள்வாய். மற்றவர்களை பற்றி யோசித்து யோசித்து உன் வாழ்க்கையை தொலைத்து விட்டோமே என்ற நிலை இப்பொழுதுதான் உனக்கு புரிய போகிறது. நான் சொல்லும் போதெல்லாம் அது அப்படியாகிவிட்டது, இது இப்படியாகிவிட்டது, ஆனால் என் வாழ்க்கையை மட்டும் நான் எப்படி வாழ முடியும் என்று நீ என்னென்னமோ நினைத்து கொண்டு இருந்தாயல்லவா? என்னென்னமோ நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தாயல்லவா? இப்போதாவது புரிந்து விட்டதா இந்த அப்பன் சொல்லும் உண்மை? நான் சத்திய வாக்கினை கொடுத்தபடித்தான் உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக என் பிள்ளையை கவலைகளையும் கஷ்டங்களையும் நீ சுமக்க இங்கு தயாராகி கொண்டிருக்கின்றாய்? உனக்கு பதிலாகத்தான், உனக்கான நல்லதை செய்வதற்காகத்தான் இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேனே. நான் உன்னிடம் என்ன கேட்கப் போகிறேன்? உன் அன்பையும் உன் பக்தியையும் மட்டும்தானே. அதன் பிறகும் சற்றும் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. எவ்வளவு பெரிய காரியமானாலும் சரி, நீ என் முன் வந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தால் போதும். அதற்கான காரணத்தை நீ கூடிய விரைவில் உணரத்தான் போகிறாய். என் பிள்ளைகளுக்கான நல்லதையும் நல்ல விஷயத்தையும் சொல்வதற்கு செய்வதற்கும் இந்த அப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது உன் கண்களில் இருந்து வரும் கண்ணீரோடு உன் கஷ்டங்களையும் கரைக்கத்தான் போகிறேன். உன் கவலைகளையும் கரைக்கத்தான் போகிறேன். உன் தீய எண்ணத்தை விரட்டி நான் உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இப்பொழுது இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கும்போது இனி கலங்குவதற்கு இவ்விஷயமே இருக்காது என் பிள்ளையே. நீ கடந்து வந்த காலங்களும் கடந்து வந்த பாதையும் முடிந்தே விட்டது. இனி வேண்டியதை வேண்டியவாறே கொடுப்பதற்காகத்தான் இந்த அப்பன் முருகன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நீ முன்னேறவே மாட்டாய் என்று சொன்னவர்கள் மத்தியில் உன் வைராக்கியத்தை நான் ஜெயிக்க வைப்பதற்காக இந்த முருகன் வந்து இருக்கின்றேன். என் வாக்கு பலித்து விட்டது என்றே நினைத்துக்கொள் என் தங்கமே. இனி எதற்கும் கவலைப்படாதே என் தங்க பிள்ளையே. நீ ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றுதானே நீண்ட காலமாக தவம் இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். அது உன் கையில்
கையில் வந்து சேரப்போகும் நேரத்தையும் காலத்தையும் நான் குறித்து விட்ட பிறகு நீ எதை நினைத்து உன் மனதிற்குள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? எல்லாம் நல்லபடியாக நல்ல நேரத்தில் சரியான முடிவோடு தான் உன் கையில் வந்து சேரப்போகிறது. அதனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள். இந்த அப்பனானவன் எதை செய்தாலும் காரண காரியத்தோடு தான் செய்து கொண்டிருப்பேன். அதற்காக நீ காரணத்தை தேடிக்கொண்டு இருக்காதே என் பிள்ளையே. நீ என்னிடம் கேட்காமலே தேவையற்ற சுமைகளை சுமந்து கொண்டு இருக்கின்றாய். அந்த சுமைகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது வெற்றி பெறும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான நல்லதையும் உனக்கான நல்ல விஷயத்தையும் நான் தருவதற்காக வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் கையில் ஒப்படைத்து விட்டேன் உனக்கு வேண்டியதை. நீ இனி பாதுகாத்து கொள்வாய், அல்லது இனி உன்னிடத்தில் அது நிரந்தரமாக இருந்தால் உனக்கான வெற்றி உனக்கு கையில் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இறங்கிவிட்டேன் உன் செயலில். இதை கேட்டு முடிக்கும் அடுத்த நொடியிலே உனக்கான வெற்றி செய்தி உன் செவிகளில் வந்து சேரத்தான் போகிறது. உனக்கானது உன் கையில் வந்து சேர்ந்தே விட்டது என்று நினைவில் கொள். என்னிடம் கேட்டது என்ன? நீ நேர்மறையான விஷயத்திற்குத்தானே ஆசைப்பட்டாய், நேர்மறையான விஷயத்திற்குத்தானே கண்கலங்கி கொண்டிருந்தாய். அந்த நேர்மறையான விஷயத்தை நான் உனக்காக தருவதற்குத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சிறகடித்து பறக்கச் செய்வதற்கான என் ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டாய். உன் மனக்கவலைகளை எல்லாம் விட்டுவிடு என் செல்லமே. உன்னை அறிந்த எனக்கு உன் தேவைகளின் பூர்த்தி செய்ய நான் இந்த முருகனானவன் வரமாட்டேனா? என் கண்ணின் மணியே, இனி உனக்கு எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும். நீ வேண்டிய எல்லா வேண்டுதலையும் பெற்றுக்கொண்டு நான் அமைதி காக்கின்றேனோ என்று நினைக்க வேண்டாம். உன் வேண்டுதல்களை என் செவிகளில் இறக்கிவிட்டேன். இதோ என் கரத்தில் கொடுக்க வேண்டியதுதான் பாக்கியாக இருக்கின்றது. அதற்கு பொறுமை என்னும் கவசம் உன்னிடத்தில் உறுதியாகும் நிலையாகும் இருக்கின்றதா என்பதற்காகத்தான் இந்த சோதனையை கொடுத்தேன். இந்த சோதனையிலும் வேதனையிலும் எப்படியுமே நிலையாக இருந்து கொண்டு நீ உனக்கான பாதையை தெளிவாக வைத்து கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்குமாக வந்து கொண்டு இருக்கின்றேன். நான் உனக்கு அருள் பாவித்து கொண்டு இருக்கும்போது நீ இதற்காக மனம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். உனக்கு எது தேவையோ அதை வாரி வழங்கத்தான் இந்த அப்பன் முருகன் நான் வந்து இருக்கின்றேன். உன் சோதனை எல்லாம் நீ எண்ணி கலங்க வேண்டாம். உன் சோதனை காலத்தை முடித்து வைத்து உன் வேதனையான காலத்தை முடித்து வைத்து உன்னை வெற்றிவாகி சூடும் தருணத்திற்கு அழைத்து செல்லும் போது நீ எதற்காகவும் மனம் வருந்தவே வேண்டாம். நான் உடனே உனக்கு கேட்டவுடன் தந்துவிட்டால் அதை நீ எங்கே எப்படி வைத்து பாதுகாத்து கொள்வாய் என்பதற்காகத்தான் சில விஷயத்தில் பொறுமை காத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான நேரமும் காலமும் வந்துவிட்ட போதிலும் இன்னும் தரவில்லையோ என்று எண்ணம் கொள்ளாதே என் பிள்ளையே. உனக்கான நேரமும் காலமும் வந்து விட்டது. எதை நோக்கி உன் பயணம் இங்கு இருந்து கொண்டு இருந்ததோ அந்த பயணத்தில் உனக்கான வெற்றியின் செயலில் நான் முன்னெடுத்து சென்று கொண்டுதான் இருக்கின்றேன். இனி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, உனக்கு நல்லதை சொல்வதற்காகவும் நல்லதை வழிகாட்டுவதற்கும் இந்த அப்பன் குரு பகவான் நான் வந்து இருக்கும் போது, இந்த முருகன் நான் வந்து இருக்கும் போது உன் மனம் வருத்தம் அடையாது. சரியான வாய்ப்பை எண்ணித்தானே ஏங்கி தவிக்கின்றாய். இதோ அந்த வாய்ப்பு உன்னை தேடி வந்து விட்டது. இனி நீ தொட்டதெல்லாம் துளங்க போகும் நேரமும் காலமும் வந்து விட்டது. உன் அன்புக்கும் பக்திக்கும் தீராத பிரச்சனைக்கான விடியலை கொடுக்கத்தான் இந்த அப்பனானவன் முருகனானவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் உழைப்பை மேலே நம்பிக்கை வைத்து உன்மேலே உனக்கு நம்பிக்கை வைத்து என் தங்கமே, நீ என்ன நடந்தாலும் இந்த அப்பன் முருகனானவன் என்னை காக்க வருவான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லா விஷயத்திலும் நான் பொறுமை கொண்டுதான் இருக்கின்றேன். இனியும் என் பிள்ளைகளுக்கான நல்லதை சொல்வதற்கு நான் இங்கு வந்து கொண்டு இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் மீதும் உன் மீது
நம்பிக்கை வைத்து செயல்படு என் தங்கமே. உனக்கு வேண்டியது உன் கையில் தானாக வந்து சேரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் தைரியமாக நானே உன்னை வழிநடத்தும் போது நீ எதற்காக இங்கு கண்கலங்கிக் கொண்டிருக்கின்றாய்? உன் சோதனைகளை முறியடித்து விட்டு, உன் வேதனைகளை வேரோடு அகற்றிவிட்டு, உன் சந்தோஷத்தை எல்லாம் உனக்கு தருவதற்காக உன் அப்பன் முருகனானவன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது என் மனம் எப்படித்தான் பரிதவிக்காமல் இருக்குமோ என்று நீ நினைக்க வேண்டாம். உன் மனம் பரிதவிப்பதை கட்டுப்படுத்தத்தான் இந்த அப்பன் முருகனானவன் வந்து இருக்கின்றேன். வந்திருப்பவன் சர்வசாதாரணமானவன் என்று நினைக்க வேண்டாம். இதோ உனக்கான வெற்றி வாகி சூடும் நேரத்தில் தான் வந்து இருக்கின்றேன். யாம் இருக்க பயமே.